पवित्र आत्मा पवित्र आत्मा मिल जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा है पवित्र आत्मा पवित्र आत्मा मिले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा। ஓகேங்க, குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல் காட்ஸ் லவ். ஓகேங்க, இப்போது இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னாக்கா, நம்மளை படித்து காத்து வழி நடத்துகின்ற அந்த கடவுள் எப்பொழுதுமே மனிதர் மத்தியிலே மனிதர்களோடு வாழ விரும்புகிறார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இதே கருத்து தான் பல மதங்களும், ஒரு சில மார்க்கங்களை தவிர பல மதங்களும் வலியுறுத்துகின்றன, சொல்லுகின்றன. ஓகேங்க, இப்போது நம்மளுடைய ஹோலி பைபிள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஈவன் தொடக்க நூலையே பார்த்திங்கன்னா கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஆதாமையும் ஏவாளும் படைத்த பிறகு கூட அவர் ஏதேன் தோட்டத்தில், அதாவது ஆதாம் இருக்கின்ற அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் அவர் உலவுகின்றார், ஆதாமோடு பேசுகின்றார். ஓகே, அப்படி அதிலிருந்து நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அந்த மீட்பின் வரலாற்றில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம்னா, ஓகே, விடுதலை பயணம், லேவியர் புத்தகம், இந்த மாதிரி எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் கடவுள் மனிதர் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ விரும்புகிறார்னு தெரியும். இப்போது பல இடங்களை நம்ம பார்க்கலாம். இப்போது விடுதலை பயண நூலில் பார்க்கும்போது அதிகாரம் 29 என்ன சொல்லப்படுதுன்னா, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் இஸ்ராயேல் மக்களோடு குடிகொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதே லேவியர் புத்தகத்துக்கு போனீங்கன்னா அங்கே 26ஆவது அதிகாரம் 11, 12 என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்கா, கடவுள் இஸ்ராயேல் மக்கள்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா, நான் உங்களிடையே என் உறைவிடத்தை நிறுவுவேன், நான் உங்களை வெறுப்பதில்லை, உங்களிடையே நான் உலவுவேன், நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய உறவை மனிதனோடு ஏற்படுத்தி கொண்டு மனிதர்கள் மத்தியில் மனிதர்களோடு வாழ விரும்புகிறார் என்பது நமக்கு இதிலேருந்து நமக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, இப்போ லேவியர் புத்தகம் போச்சு. அடுத்து பார்த்தா இதே மாதிரி ஒரு எசேக்கியேல் புத்தகத்தில் அதிகாரம் 37 பார்க்குறோம். என்ன சொல்கிற கடவுள் அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் அவர்களிடையே என் உறைவிடம் உள்ளது அப்படிங்கிறாரு. அப்போ அவர்களிடையே யாரை குறிக்குதுன்னா இஸ்ராயேல் மக்கள் தான் குறிக்குது. அப்போது முதல் லேவியராகமத்தில் என் உறைவிடத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. இங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் அவர்களிடையே என் உறைவிடம் உள்ளதுங்கிறாரு. அப்படின்னா நான் அவர்கள் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டு வருவேன்னு வாழறேன்னு சொல்கிறாரு. ஓகே, இனி அடுத்தது பார்த்திங்கன்னா ஜக்கரியா புக்கு பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன்னிடம் நான் குடிக்கொள்வேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கடவுள் மனிதனை எவ்வளவு நேசிக்கிறார். அவர் ஏதோ ஒரு டிஸ்டன்ட் கடவுள் இல்லை, படைச்சிட்டு ஓகே விட்டுட்டு உலகத்தில் விட்டுட்டு நம்ம அப்படி கிடையாது. பட் கடவுள் படைத்த பிறகு மனிதர்களோடு தான் அவர் வாழ்ந்துக்கிறோம், மனிதர்கள் மத்தியில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஓகேங்களா, இப்போது நமக்கு தெரியும் இந்த பழைய ஏற்பாட்டில் அந்த மோயிசன் ஏற்படுத்திய அந்த கூடாரத்தில் தான் ஆண்டவர் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சாலமோன் தாவீது அரசர் இறைவனுக்காக ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் நினைக்கிறார், அது கை கூடலை. பட் அந்த விருப்பம் யார் வழியாக நிறைவேறுதுனாக்கா சாலமோன் வழியாக நடக்குது.
அப்போது ஆண்டவர் அந்த தேவாலயத்தில் குடிகொள்கிறாரு இல்லைங்களா, அங்கே அவர் வச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் மக்களுக்கு அளித்த அந்த ப்ராமிஸ், வாக்குறுதி, அதாவது நான் உங்களோடு உங்கள் மத்தியில் வாழ்வேன் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி அவர் இன்னுமே அவர் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு. பட் ஒரு மனிதனாக வந்து மனிதர்கள் மத்தியில் வாழ்வதில் இயேசுவில் நிறைவேறுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது இறைமகன் இயேசு ஒரு மனிதனாக பிறந்து திருக்குடும்பத்தில் வாழ்ந்து மற்ற மனிதரோடு பழகி இறுதியில் தன் பணி முடிந்த பிறகு மக்களுக்காக தன் உயிரையும் விட்டுட்டு போகிறாரு. ஸோ இயேசுவில் இந்த வாக்குறுதி நிறைவேறதை பார்க்குறோம். அப்போது மனிதரோடு மனிதனாக வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்க. அப்போது இதே மத்தேயு எழுதிய நற்செய்தியை பார்க்கும்போது 28வது அதிகாரம், அதில் கடைசி அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் 11 அப்போஸ்தலர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவுங்கள், பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரான ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளை எல்லாவற்றையும் அவர்கள் கடைப்பிடிக்குமாறு அவரிடம் சொல்லுங்கள், இதோ நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று பாருங்க. மறுபடியும் அவர் விண்ணகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அந்த வாக்குறுதி தான் சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டுங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு மனிதனாக வந்து மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்தார். அப்போ இப்போ என்ன ப்ராமிஸ் பண்ணுறோங்கன்னா, உலகம் முடியும் மட்டும் உங்களோடு நான் இருப்பேன்னா எப்படி? பரிசுத்த ஆவியானவரின் வழியாக. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போகிறார், நான் போய் உங்களுக்கு துணையாளர் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அதை அந்த பரலோகத்துக்கு போன 10வது நாளில் வந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அந்த பெந்தகோஸ்து திருநாளில் பரிசுத்த ஆவியானவர். இப்போ அதிலேருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மோடு கூட நம் உள்ளத்திலும் நம் குடும்பத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தவர்கள் தூய ஆவியானவர். அப்போது இங்கே வந்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரில் அந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. இப்போ கடைசி புக்குக்கு போவோம். நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி புக்கான திருவெளிப்பாடு புத்தகத்தில் பார்க்கும்போது அங்கே ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லவோதிக்கா திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ நீங்கள் முதல்ல இருந்த அந்த அர்ப்பணம் உங்ககிட்ட இப்போ இல்லை. முதல்ல வந்து எனக்கு பிரமாணிக்கமாக இருந்தீங்க, இப்போ அந்த பிரமாணிக்கம் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் வெதுவெதுப்பாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை. நீங்கள் வெதுவெதுப்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இல்லாட்டி குளிர்ச்சியாக இருந்திருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் கதவாண்டையிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாரு, நிகழ்காலத்தில் சொல்கிறாரு. கதவண்டை நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். எவராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு உணவருந்துவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், உணவருந்தும் போது எப்படி ஒரே டேபிள் இல்லாட்டி ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சொல்லும்போதுன்னா பிலவட் பீப்புள், அதாவது நம்ம நெருங்கிய அதாவது அன்புக்குள்ள மக்களோடு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர்களோடு வந்து உணவருந்தேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவை கடவுள் ஏற்படுத்தி கொள்ள தான் விரும்புகிறாரு. நம்மோடு கூட ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ள தான் கடவுள் எப்போவுமே விரும்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரையும் உள்ள கதவையும் தட்டுறாரு. நம்ம உள்ள கதவை திறந்து அவருக்கு ரிசீவ் பண்ண தயாராக இருந்தோம்னா நிச்சயமாக அவர் நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம உள்ளத்தில் வாசம் செய்வார், நம்ம இருதயத்தில் வாசம் செய்வார், நம்ம வாழ்க்கையில் இருப்பார், நம்ம குடும்பத்தில் இருப்பார் இல்லைங்களா? அன்பான பேரன்பு கடவுள். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மக்கிட்ட நம்மளுடைய குறைகளெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் பாவி, ஆனால் என்னை நீங்கள் பரிசுத்தமாக்கி என் உள்ளத்தில் வாசம் செய்ய வாழ முடியும், நான் என் உள்ளத்தை திறக்கிறேன், நீங்கள் என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். பேரன்பு கடவுளோட நம்ம சரணடைய வேண்டும். இப்போது ஒரு 2 லைன் பாட்டு
பாடிட்டு இதை நான் முடிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन में, यीशु मेरा प्रभु, यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन में, यीशु मेरा प्रभु. அப்படின்னா இயேசு தான் என்னுடைய வழி மார்க்கம், இயேசு தான் என்னுடைய சத்தியம், இயேசு தான் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறோம். இயேசுவே வழி, இயேசுவே உண்மை, இயேசுவே என்னுடைய ஆண்டவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஓகேங்க, முடிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.